பாருங்க, இது வந்து தண்ணி, இது ஒரு சின்ன வாய்க்கால் ஆறு மாதிரி வருது. இது வந்து அப்படியே கடல்ல கலக்குற இடம் இங்க. இப்ப நல்ல மழை சீசன். இங்க கோவால வந்து இப்போ இன்னைக்குல இருந்து 2 நாளைக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்குறாங்க. 11ஆம் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட். ஆனா இந்த கடல் வந்து ஆக்சுவலா இவ்வளவு தூரம், அதாவது இப்ப நான் கோட் போட்டு காட்டுறேன் பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து வர்றது, அலை வந்ததுனாக்க இவ்வளவு தூரத்துக்கு வரும் அலை. அந்த அலையோட எஃபெக்ட் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் இந்த கடல் வந்து உள்வாங்கிருச்சு, எவ்வளவு தூரம் உள்ள போயிடுச்சு. அந்த ராக் எல்லாம் மூடி இருக்கும். நான் இதோட இன்னொரு வீடியோ, பழைய வீடியோ இருக்கும், அதையும் அட்டாச் பண்ணி போடுறேன் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த அந்த பாறை எல்லாம் மூடி இருக்கும். இந்த பாறை இவ்வளவு தூரத்துக்கு மூடி இருக்கும். ஆனா ரெட் அலர்ட் விட்டு மழை அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனாக்கா இந்த கடல் வந்து அமைதியா, ஒரு அலையே இல்லாம ரொம்ப கம்மியான அலைகளோட இருக்கு பாருங்க. நான் இதோட இந்த இன்னொரு வீடியோவை நான் அட்டாச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். இது ஆக்சுவலா நான் வந்து இங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹோட்டல் ஒர்க்குக்காக வந்தேன். அந்த எங்க ஹோட்டல்ல இருக்கிற இடம் இந்த லொகேஷன்ல தான் இருக்கு. அதனால பக்கத்துல பீச் வந்து அப்படியே கூப்பிடு தூரங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஓடி வந்துடுது அப்பப்போ பீச்சுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு, இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு. பாருங்க, இந்த தண்ணி வந்து அங்க அந்த அலையோட சேருது பாருங்க. தண்ணி எவ்வளவு தூரத்துல சேருதுன்னு பாருங்க. அந்த அலையோட போயிட்டு, அந்த அலை வந்தாலும் கூட இந்த தண்ணி அதை எதிர்த்துக்கிட்டு அந்த அலையோட போய் சேர்ந்துருது. ஆனா இந்த அலைங்க வந்து இன்னைக்குதான் ரொம்ப கருப்பா இருக்கு. அதனாலதான் எனக்கு கிட்டக்கு என்ன போறதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே இங்க வந்து தண்ணி வந்து கிளீனா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, எல்லாம் பிளாக் கலர்ல இருக்கு. ஏன்னா இந்த மழையினால அங்க வந்து இருக்கிற சாக்கடைங்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சாட்டுறது. இந்த எவ்வளவு கழிவுகளும் பாருங்க இதோட போகுது. இந்த பிளாஸ்டிக் அது இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் கூட இதோட சேர்ந்து போயிட்டு இருக்கு. கடலுக்குள்ள போலாமான்னு பாக்குறேன், பயமா இருக்குது. பிளாக் கலர்ல இருக்குது தண்ணி, அதனாலயே ஒரு மாதிரி யோசனையா இருக்கு போறதுக்கு. நல்லா இருக்கு, பெரிய அலையா வருது, அலைய கண்டாலே பயம் ஆகுது. இன்னைக்கு அலை கம்மி தான். கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அலை அதிகமா இருக்குது பாருங்க. அந்த சைடு கொஞ்சம் முன்னாடி எடுக்கும்போது அலை கம்மியா இருந்துச்சு, இப்ப ரொம்ப அலை அதிகமா இருக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமாட்டம் இருக்கு. நல்லா உட்காந்து அமைதியா ரிலாக்ஸா உக்காந்துட்டு இருக்கலாம். தண்ணி இங்க வரைக்கும் வராத வரைக்கும் இப்படி இந்த பாறையில உக்காந்துட்டு நல்லா இயற்கையை ரசிக்கலாம். ஆனா இந்த பாறையெல்லாம் வந்துட்டு தண்ணி ரொம்ப வந்ததுன்னா இதெல்லாம் கூட மூடிடும், இந்த பாறையெல்லாம் கூட மூடிடும். கொஞ்சம் சாயங்கால டைம்ல வந்தோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க அப்படி கோவா வரணும், உங்களுக்கு அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணணும்னாக்க காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் எங்க ஹோட்டலுக்கு நாங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நீங்க ஸ்டே பண்ணலாம். ரொம்ப நீட் அண்ட் கிளீன், ரீசனபிள் ரேட்டு. அது நல்ல தைரியமா நீங்க வந்து எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு கோவா சுத்தி பார்த்துட்டு போங்க. ஏ பாஸ்கர்.